அமெரிக்கா பல யுத்தங்கள சந்திச்சிருக்கு. யுத்தத்த முடிச்சு வெளில வரும்போது ட்ரில்லியன் கணக்குல பில்ல போடுவாய்ங்க. அதெல்லாம் இந்த ஆட்டையில கிடையாது. எது? ஈரான் யுத்தத்தில கிடையாது. காரணம் என்ன அப்புட்ன்னா, பென்டகன் இப்ப தான் ஓடி போய் கேட்குது. என்ன அப்புட்ன்னா, 1.5 ட்ரில்லியன் அவசரமா குடுங்க அப்டின்ட்டாய்ங்க. என்னடா பில்லியன்ல தானடா போன வாரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஒரே வாரத்துல இப்படி ஜம்ப் ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்டா, 1 வாரத்துலயா? 4 வாரம் சார். 4 தடவ அமௌண்ட் கேட்டோம். 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இனி வார கணக்குலலாம் அமௌண்ட் கேட்கறது வேஸ்ட்டு. அப்ப நீ என்ன வருஷ கணக்குல கேட்கிறியா? மாச கணக்குல கேட்கிறியான்னா, மாச கணக்குல எழுதி வச்சுக்கங்க. 1.5 ட்ரில்லியன் குடுங்க அப்படின்னு போய் ஒத்த கால்ல நிக்கிறாங்களாமா. 2 கால்ல போனா கூட குடுத்துருவாய்ங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பணம் இருக்கு. ஏன்? அச்சடிச்சு விட்டுருவாய்ங்க. ஆனா, அமெரிக்காவுக்கு இப்ப ட்ரில்லியன் கணக்குல செலவாகுது. இந்த செலவ பார்க்கும்போது அமெரிக்கர்களுக்கு எம்புட்டு தூரம் அதிர்ச்சி ஆகுதோ, அதே மாரி மன்னர்களுக்கும் அதிர்ச்சி ஆகும். எது? வளைகுடால உள்ள மன்னர்களுக்கும். காரணம் என்ன அப்டின்னா, கட்டாயம் நம்மகிட்ட பாதி கேட்பேன் அப்டிங்கிறது தான். நம்மகிட்ட பாதின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்கிட்டயும் பாதி கேட்பேன். இந்த 1.5 ட்ரில்லியன ஏறக்குறைய ஒரு 3, 4 மடங்கு நம்மகிட்டயே வாங்கி தொலைச்சுருவானே அப்டிங்கிற பயம் அவர்களுக்கு வந்திருக்கும். என்ன நடக்குதுங்கிறத பொறுமையா பார்ப்போம். ஆனா இந்த பக்கம் அமெரிக்கால ட்ரம்ப வச்சு செய்றாய்ங்க. பதிலுக்கு ஈரான் வேற எடுத்து குடுக்குது. ஈரான் 2 விஷயத்த பண்ணுது. 1 ஸ்டாக் மார்க்கெட்ல இவர்கள் அடைஞ்ச ப்ராஃபிட்ஸ தனியா போட்டு தள்றாய்ங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அமெரிக்கால அது ஒண்ணும் புதுசு கிடையாது. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிற மாரி போயிருவாய்ங்க. ஏன்னா எப்பயுமே அங்க அரசியல்வாதிகள் மார்க்கெட்ட வச்சு தான் ப்ராஃபிட் எடுப்பார்கள். வேற விதத்துல எடுக்கல அப்படின்னு சொல்ல வரேன்னு என்ட்ட சண்டைக்கு வரக்கூடாது. வேற விதம் இருக்கு. மெஜாரிட்டி இது. நல்ல அல்வா மாரி திட்டத்த போட, மார்க்கெட்ட ஏத்த, முந்தியே ஸ்டாக்க வாங்கி வைக்க, ஏறும்போது விக்க அப்படின்னு ஜம்முன்னு கல்லா கட்டிட்டு கிளம்பிருவார்கள். அவங்க பேர்லயும் இருக்கட்டும், ஆஃப்ஷோர்ல இருந்தும் பையி, செல்லு சும்மா அக்ரஸிவா நடக்கும். இருக்கப்பட்ட பெரிய மார்க்கெட்டு வச்சுக்கட்டும். அத ஒரு பக்கம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கார்கள். இப்ப அடுத்த விஷயமா, "எப்பா ஆட்சி மாற்றம்னு வந்துட்டு என்னப்பா உங்க ஆட்கள தேடிக்கிட்டு இருக்க? இதுதான் நீ சொன்ன மாற்றமா?" அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் கிண்டல் பண்ணுது, ஈரானும் கிண்டல் பண்ணுது. அதுக்கு காரணம் என்ன அப்புட்ன்னா, அமெரிக்கா வாங்குற அடி தான். அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ட டவுன் பண்ணும்போது பூரா "இல்லை" அப்படின்னு அமெரிக்கா சொல்லும். ஈரான் "நான் டவுன் பண்ணிட்டேங்கும்." ஆனா ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த தாட்டி ஃபுட்டேஜோட மாட்டிக்கிட்டார்கள். அதே சமயம் ஆளையும் காணோம். ஒருத்தன புடிச்சுட்டு வந்துட்டாய்ங்க. இன்னொருத்தன தேடிக்கிட்டு இருக்கோன்ட்டாய்ங்க. அப்படி 2 விமானிகள தேட அனுப்புன ஹெலிகாப்டரையும் தாக்கிட்டாய்ங்க. போ! ட்ரம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப தான்டா சொல்ட்டு வந்தேன். ஜெட்ட வீழ்த்துறதெல்லாம் பேச்சுவார்த்தையில எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது அப்படின்னு. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனைய கொண்டு வந்தா நான் ஏஜென்சிகள பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏஜென்சிகள பார்க்கறலாம் உங்களுக்கு கை வந்த தலைவா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாய்ங்க. இவரும் அதே மாரி தான் நடந்துக்குவாரு. அதனால பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் இப்ப தேடப் போன ஆட்களும் சேர்ந்து மாட்டிக்கிட்டார்கள் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த ஹெலிகாப்டரும் விபத்துக்குள்ளாயிருக்கு. இது அமெரிக்காவுக்கு கூடுதல் தலைவலி. இப்ப அடுத்து படைகள வேற இறக்கிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது தெரியல. அமெரிக்காவோட ஒரு பெரிய எலைட் யூனிட் ஒண்ணு இறங்கி இருக்கு களத்துக்குள்ள. எது? ஈரானுக்குள்ள அப்படின்னு இருக்கார்கள். திரும்பி வருவாங்களா? அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப தானே இறங்கியிருக்காய்ங்க. அதுவும் கன்ஃபார்மும் ஆகல. கன்ஃபார்ம் ஆகட்டும். விரிவா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அந்த படைகள் எப்படியும் திரும்பி வர்றது கஷ்டம். இல்ல அவர்கள காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு அடுத்த படைகள் இறங்கும். இதெல்லாம் தெரிஞ்சு இப்ப 1.5 ட்ரில்லியன் கேட்கிறாய்ங்களா? இல்ல இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கறதுக்கு முன்னாடி கேட்டிருக்காய்ங்களா? அப்படிங்கிற பயமும், பேச்சும் அமெரிக்காக்குள்ள ஓடுது. காரணம் என்ன அப்படின்னா, கேட்ட அமௌண்ட் பெருசு. யுத்தம் 1 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே பல பில்லியன்கள கொட்டிட்டாய்ங்க. தலைவன கேட்டா, "இன்னும் ஒரு 2 வாரம்" அப்டின்னாரு. இப்ப கேட்டா, "கொஞ்சூடு நம்ம கால்குலேஷன்ல இருந்து கூட டைம் செலவாகும். ஆனா வெற்றி நமதே" அப்டின்ட்டாரு. "என்ன வெற்றி?" அப்டின்னு கேட்டதுக்கு, "ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறந்துருவேன்" அப்டின்ட்டாரு. "ஆட்சி மாற்றம்? அத நான் சொல்லவே இல்லையே" அப்டின்ட்டாரு. "ஏப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஏற்கனவே தொறந்து தானப்பா இருந்துச்சு" அப்டின்னு கேட்டா, "இல்ல, இல்ல நான் தொறப்பேன். ரொம்ப பேசுனேன்னா அப்புறம் முத்தப்பாவும் நானும் கூட்டணி போட்டுக்குவோம்" அப்டின்னு சொல்லிருவேன் பாத்துக்க ஜாக்கிரதைன்ட்டாரு. "ஐயா சாமி நீ தொற" அப்டின்ட்டு கெளம்பி போயிட்டாய்ங்க. இப்ப பென்டகன் கேட்கிற பட்ஜெட். அந்த பட்ஜெட்ட எடுத்துட்டு அவர்கள் அப்படியே ஈரானுக்குள்ள நுழையறக்கு தான் பார்ப்பார்கள். தள்ளி நின்னு அடிக்கிறக்கு வாய்ப்பில்ல. ஈரானுக்குள்ள நுரங்க அடிச்சா மட்டும் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஈரான் இதுக்கு முன்னாடியே ஈராக்கியோட ஒரு யுத்தம் போட்டிருக்கு. அது சதாம் ஹுசேன் படைப்பா அப்படிலாம் நம்மனால சொல்ல முடியாது. காரணம் அன்னைக்கு சதாம் ஹுசேனுக்கு பெரிய பேக்கப்பா இருந்தது அன்னை அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் அவர பிடிக்காம போய் அடிச்சு தூக்குனது அண்ணன் அமெரிக்கா தான்.
என்னைக்குமே இந்த பையன் அமெரிக்காவுக்கு ஒருத்தன பிடிக்கும். பிடிக்குங்கிறத தாண்டி ஒருத்தன அழிக்க இவன் தான் ஒருத்தன வளர்த்தெடுப்பான். வளர்ந்து அவன அழிச்சுட்டா, அவனுக்கு பதிலுக்கு அமெரிக்கா மேலயே துப்பாக்கிய காட்டுவாய்ங்க. அப்ப ஆத்தாடி இவன் தான் பெரிய ஆபத்தானவன். அவன காட்டிலும் இவன் ஆபத்து அப்படின்னு இவன அழிக்க கிளம்பி போவான். இதே பொழப்பு இவனுக்கு. ஆனா என்னவோ தெர்ல போங்க. இந்த ஃபார்முலா பாகிஸ்தான்ல மட்டும் இவனுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அது ஏன்னு நமக்கு தெர்ல. ஒருவேள நமக்கு இன்னும் நல்ல நேரம் வரலையோ? காரணம் இவன் தான் பாகிஸ்தான உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாகிஸ்தானால தான் இவனோட இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டுச்சு. பின் லேடன் ஒளிஞ்சு கிடந்தான். இப்ப வரையும் பாகிஸ்தான்ல உட்கார்ந்து இவனால சீனாவையும் அடிக்க முடியல, ஆப்கானையும் அடிக்க முடியல, ரஷ்யாவையும் அடிக்க முடியல, இந்தியாவையும் மிரட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனா தொடர்ந்து இவன வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற புத்தி என்னைக்குமே அமெரிக்காவுக்கு வராதான்னு கேட்டா, இதுவரையும் வரல. வரும்போது விரிவா சிடிஎன்லயோ, தேசபக்தியிலயோ நம்ம பார்ப்போம். வழக்கம் போலவே சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சேனலோட அபவுட் பேஜ்லயும் லிங்க் இருக்கு. சேனல் லிங்க் மட்டும் கிடையாது. வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்கு. நண்பர்கள் லிங்க் ஆக்சஸ் பண்ணுங்க. அமெரிக்க படைகள் களத்துல இறங்கி விமானியை அக்சஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். ஏன்னா விமானி எங்க கிட்ட இருக்காரு அப்படின்னு ஈரான் இன்னும் அபிஷியலா சொல்ல. அன்அபிஷியலா ஈரான் படைகள் கிட்ட இருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. இதுல என்னையா குழப்பம் உங்களுக்கு? நேரடியாவே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா, யூனிட் தான் பிரிஞ்சு கிடக்கே. அதுல எந்த யூனிட் கிட்ட இந்த பையன் மாட்டி கிடக்குறான்னு எங்களுக்கே தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கு. இதுக்கு நடுவுல சவுதியில உள்ள எம்பசி, அதாவது சவுதியில உள்ள அமெரிக்க எம்பசிய பயங்கரமா தாக்கி எடுத்திருக்கார்கள். அதுல சேதாரம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. சில முக்கியமான அமெரிக்காவோட அதிகாரிகளும் மாட்டிக்கிட்டார்கள் அப்படிங்கிற தகவலும் பரவுது. அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு நாளும் பிரஷர் கிரியேட் ஆகுது. அமெரிக்கா தினமும் தாக்குது. ஆனா, அந்த தினமும் தாக்குறதுல மைலேஜே கிடையாது. மொத நாள்ல இருந்து அதத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத நாள்ல தலைவர்களுக்கு டிக்கெட் கிழிச்ச அந்த 40 தலைவர்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சத தாண்டி, அதுக்கடுத்து அலி லாரிஜானி போன்ற ஆட்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சத தாண்டி, அமெரிக்காவுக்கு ஏதாச்சும் மைலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப வரையும் இல்ல. அவனுங்களும் எங்கிட்டோ இருந்து சேட்டலைட்லாம் வச்சு பார்க்குறாய்ங்க. நோ மைலேஜ் அப்படின்னு தான் காட்டுது. இப்ப ட்ரம்புக்கு விமானிகள் பிரச்சனையும் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து தலைவன் தப்பிச்சு பொழச்சு பழையபடி வந்து கெத்தா ஊர் பூரா வம்பிழுப்பாரா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் சூப்பரா செய்வாரு. இன்னமும் அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இதுக்கே எப்படி தலைவன் சுருளுவான். 1.5 ட்ரில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்கா இப்ப மட்டுமா கேட்கப்போகுது. இந்த மாரி 10 தாட்டி கேட்டாலும் அமெரிக்கா கிட்ட பணம் இருக்கு. காரணம் அச்சடிச்சு வெளில விட்டுருவாய்ங்க. ஆனா இந்த யுத்தத்தினால அந்த எனர்ஜி மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். அத எங்கிட்டும் அச்சடிச்சு அமெரிக்காவால உருவாக்க முடியாது. அமெரிக்கர்களும் மாட்டுவார்கள். அதனால இவனுங்க ஒரு பக்கம் ட்ரில்லியன் கணக்குல வாங்கிட்டு போய் ஈரான்ல சாதிச்சு கொடிய பறக்க விட்டுறலாம் அப்படின்னா, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா ஃபர்ஸ்ட் நாட்கள் 1 வாரத்திலேயே தெரிஞ்சு போயிருக்கும். சூழ்நிலை இல்லாதனால தான் 1 மாசத்த கடந்து ஓடுது. இன்னும் சொல்லப்போனா அமெரிக்க அரசியல்ல ஒரு டாக் ஓடுது. ட்ரம்ப பொறுத்தவரை இந்த யுத்தம் அப்படிங்கிறது தன்னோட சகாக்கள் யுத்தம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதாகவும், போட்டா ஜெயிச்சுருவோம் அப்படின்னு கை காட்டினாரு. சகாக்கள் யார கை காட்டினார்கள்? பெஞ்சமின் நெத்தன்யாகு ட்ரம்ப தப்பா வழி நடத்திட்டாரு. இந்த யுத்தம் ஸ்மூத்தா சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த சைடு கை காட்டினார்கள். தலைவன் பக்கத்துல உள்ள அடுத்த கட்ட தன்னோட சகாக்கள யாரு? ட்ரம்ப் சகாக்கள கை காட்டினாரு. ஜேடி வான்ஸ் போன்ற ஆட்கள், டிஃபென்ஸ் செக்ரட்டரி போன்ற ஆட்கள்லாம் டக்குனு பெஞ்சமின் நெதன்யாகுவ கை காட்டினார்கள். ஆனா இந்த ஜிக்ஜாக் விளையாட்டு வந்து ஒரு திசை திருப்பும். ஒட்டுமொத்தமா யுத்தத்துல இருந்து நம்மள வெளில எடுக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல தான் இவனுங்க 1.5 ட்ரில்லியன் கேட்குறாய்ங்க. இத செனட் காங்கிரஸும் சண்டை போடும், நிறுத்தும். பணம் இல்ல, அதனால நாங்க திரும்பி வந்துட்டோம்னு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு விஷயத்த உள்ளூர் அரசியல் எது அமெரிக்காவுக்குள்ள பேச்சு அடிபடுது. உண்மை பொய்ங்கிறத தாண்டி, "எப்பா இந்த காரணத்த சொல்லிட்டு ட்ரம்ப் நீ கிளம்பி வாயா" அப்படின்னு அவங்க ஊர்லயும் கூப்பிடுறார்கள், ஒட்டுமொத்த உலகத்திலயும் கூப்பிடுறார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.